சற்று முன்பு பன்னீருக்கு காலை வாரிய டெல்லி மேலிடம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. பன்னீர்செல்வத்திற்கு காலை வாரி விட்டதா டெல்லி மேலிடம், இதை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. தேர்தல் முடிவுகள் பாதகமாக வருவது போல எங்களுக்கு என்னவோ தோன்றுகிறது. ஸோ ஒருவேளை அப்படி பாதகமாக முழுமையான ரிசல்ட் தெரிந்துவிட்டால் பன்னீர்செல்வத்தை ஒதுக்குவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் முணுமுணுத்திருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, ஓகேங்களா. டெல்லி மேலிடம் காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்க ஏன் ப்ரோ காசுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இருக்குது நிறைய விதமான சாத்தியக்கூறுகள் பார்த்திங்கன்னா இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பன்னீர்செல்வத்திற்கு காலை வாரிவிட வேண்டிய ஒரு சூழலுக்கு நிறைய விதமான நிலைகள் பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் ஓகேங்களா பல லட்சக்கணக்கான வாக்குகளில் பார்த்திங்கன்னா வெற்றியை பெறாமல் போனார் என்றால் நிச்சயமாக தோல்வியை பெறுவதற்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே பன்னீர்செல்வத்திற்கு பார்த்தீங்கன்னா காலை வார வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு டெல்லி மேலிடம் தள்ளப்பட்டு இருப்பதாகவே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அப்படின்றவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபராக பார்க்கப்பட்டார், ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்பேற்பட்ட பன்னீர்செல்வம் அடுத்தடுத்து வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு தேர்தலிலா இருக்கட்டும் அல்லது மற்ற தேர்தல்களிலா இருக்கட்டும், இந்த ஒரு சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வத்திற்கு காலை வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு டெல்லி மேலிடம் தள்ளப்பட்டிருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒருவேளை தோற்றுவிட்டார் என்ற ஒரு சூழல்கள் வரும் பொழுது வேறு வழியே இல்லாமல் பன்னீர்செல்வத்திற்கு காலை வார வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு டெல்லி மேலிடம் தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வத்திற்கு காலை வார வேண்டிய ஒரு சூழலுக்கு டெல்லி மேலிடம் தள்ளப்பட்டு இருப்பதா தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதை நம்மளால உறுதிப்படுத்த முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒரு விதமான விஷயங்களுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உற்று நோக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மளால உறுதிப்படுத்தப்பட முடிகிறது. ஸோ அப்போ பன்னீர்செல்வத்திற்கு காலை வார வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு டெல்லி மேலிடம் தள்ளப்படுமா என்பதை காலங்களே தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பேற்பட்ட அறிவிப்புகள் அப்படின்றது இருக்க போகிறது, என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாக போகிறது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம்.